அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம் பிள்ளைகள். நம்ம ஜேக்குமார் சார் சீரீஸ் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட் டைம் கிட்ட செஞ்சிருந்தோம். இயக்கத்தியல்ல முதல் 15 கேள்வி என்ன முடிச்சுன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆகிட்டுது. இப்போ அடுத்த வீடியோ நான் பார்க்க போகிறது என்ன செய்யணும், 16ஆம் கேள்வியிலிருந்து 25ஆம் கேள்வி என்ன முடிச்சுன்னா நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, இப்போ 16வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 16வது கேள்வி ஒரு கூட்டு கேள்வி மாதிரியான ஒரு கேள்வி பார்ப்போம். பொருள் ஒன்று மாறாவோகத்துடன் இயங்குகின்றது. இவ்வியக்கத்தை பற்றி பின்னொரு கூற்றுக்களை கருதுக. பொருளானது நேர்கோட்டில் இயங்கும். ஒரு பொருள் வந்துட்டு மாறா வேகத்தில் இயங்கும் என்று சொன்னா அந்த பொருள் வந்துட்டு நேர்கோட்டில் இயங்கும் என்று சொல்றாரு. இந்த கூட்டு சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம். சரியானே? இப்போ ஒரு பொருள் வந்துகிட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா மாறா வேகத்தோட இயங்குதுன்னு சொன்னா ஒரு வியோட இயங்குதுன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா வேகம்ங்கிறது என்னன்னு சொன்னா காவிக்கணியம். அப்ப என்னன்னு சொன்னா காவிக்கணியம் வேகம்ங்கிறதுல என்ன விஷயம் சொன்னா அந்த பொருள்ல வேகம் மாற அவேகம் இருந்துச்சுன்னா அந்த பொருளை திசையும் மாறப்படாது. என்ன திசையும் மாறப்படாது. அதே மாதிரி என்ன பருமனம் என்ன ஏற்படாது, மாறப்படாது. அப்ப அந்த திசையும் பருமனும் மாறாம இருக்கணும் சொன்னா திசை மாற என்ன செய்ய வேண்டிச்சுன்னா திசை மாறினா என்ன செய்ய வேண்டிச்சுன்னா வளைஞ்ச பாதையில இயங்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப திசை மாறாம என்ன செய்ய முடிச்சுன்னா பிள்ளை நேர்கோட்டிலையும் அப்ப திசை என்ன ஏற்பட மாறப்படா மாற அவேகம் ஒரே திசையிலே ஒரே பருமன் இயங்கணும். அப்படி வந்து பார்த்த முடிச்சு என்ன செய்ய பிள்ளைகள் ஒரு பொருள் வானாபகத்தில் இயங்கணும் முடிச்சுன்னா அந்த பொருள் எப்பயும் என்ன செய்ய முடிச்சா நேர்கோட்டில் இயங்கணும். அந்த கூட்டு என்ன சின்ன பிள்ளைகள் சரியான கூற்று. சரி, அதே மாதிரி வந்து பார்த்து முடிச்சுன்னா பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சியானது பொருள் இயங்கிய தூரத்திலும் பெரியது. எல்லாம் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு எப்பயுமே ஒரு பொருள் வந்துகிட்டே இருந்தா இங்கே இயங்குது நடுப்பமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதைத்தான் நம்ம என்ன செய்ய முடிச்சுன்னா இடப்பெயர்ச்சி என்ன செய்வோம். இந்த இயங்கின பாதையை என்ன செய்ய முடிச்சுன்னா தூரம் அதாவது என்ன செய்ய முடிச்சுன்னா தூரம் என்று சொல்லுவோம். சரியே, எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா தூரம் என்ன செய்யும் பிள்ளைகள் இடப்பெயர்ச்சியை விட பெருசாக தயங்கி ஒரு காலமும் தூரம் என்ன செய்ய மாட்டேன்னு இடப்பெயர்ச்சியை விட சிறியதாக மாட்டு. ஒருவேளை மேபி சமனாக வந்தாலும் விரலாமை ஒழிய ரெண்டும் என்ன செய்ய மாட்டேன் கூடுதலாக வர மாட்டேது. ஒரு பொருள் நேர்கோட்டிலே போகுதுமே தூரம் இடப்பெயர்ச்சியும் என்ன சமன். ஆனா ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன்னுச்சுன்னா இந்த தூரம் இந்த இடப்பெயர்ச்சி வந்து என்ன செய்ய மாட்டேங்குது தூரத்தை விட கூட மாட்டேன். மேக்சிமம் என்ன செய்ய மாட்டேச்சுன்னா இந்த இடப்பெயர்ச்சி வந்து தூரத்துக்கு சமனாக வரலாம். மேலிய இந்த இடப்பெயர்ச்சி வந்து என்ன மாட்டேச்சுன்னா தூரத்தை விட பெருசாக வர மாட்டேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதில் என்ன சொல்றாங்கன்னு பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சியானது பொருள் இயங்கிய தூரத்திலும் பெருசு, தூரத்தை விட இடப்பெயர்ச்சி பெருசுன்னு சொல்றாங்க. அப்ப அதை என்ன செய்ய அதை விட வந்து என்னச்சுன்னா பிள்ளையானது. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருளின் சராசரி கதி அதன் ஆரம்ப கதிக்கு சமனாகும். அதாவது பாத்தீங்கன்னா பொருள்ல சராசரி கதி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கதிக்கு சமன் நினைச்சிடறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பொருள் வந்துட்டு மாறா வேகத்தோட இயங்க முடிச்சுன்னா அது வேகம் என்ன போகுதுன்னா ஆரம்பத்திலையும் வியா தயக்க போகுது, இறுதியிலையும் வியா தயக்க போகுது பிள்ளை. சரியே, அப்ப என்ன மாட்டேன்னுச்சுன்னா வேகத்தை என்ன போடுறதுச்சுன்னா மாற்றம் பெற போடுறது. வேகத்தை என்ன போடுறதுச்சுன்னா மாற்றம் பெற போடுறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்து முடிச்சுன்னா அது ஆரம்ப கதியம் என்ன போதுச்சுன்னா வியாக்கு எந்த ஒரு புள்ளிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கதி என்ன முடிச்சுன்னா வியா தயக்க போப்ப நம்ம என்ன செய்யலாம் முடிச்சுன்னா அப்படி நமக்கு தெரியும் சராசரி கதி சமன் என்ன, சராசரி கதி சமன் என்ன மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம் சரிதானே. அப்ப என்ன பண்ணிடுச்சுன்னா மொத்த தூரம் மொத்த நேரத்தை நீங்க எப்படி எடுத்தாங்க எஸ்எம்என் யூடி. சரியே, இப்ப என்ன இது மாறல எங்களுக்குள்ள. இப்ப எந்த இது எடுத்தாலும் பிள்ளைகள் வேகம் முறைன்னா தங்கி போகுது, விளங்குது தானே. வேகம் இப்ப மாறல, இங்க வேகம் மாறல எடுத்த முடிச்சுன்னா சராசரி கதியை எடுத்த முடிச்சு. இங்க பாருங்க இது எஸ் எடுத்து எஸ்எம்என் என்ன யூடி இதான் என்ன சமன்பாடு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது போன இது என்ன இங்க இங்க பிங்கிற புள்ளிக்கு என்ன விங்கிற வேகம் அந்த சராசரி கதியை எடுத்த அந்த கதியை எடுத்த முடிச்சுன்னா சரி. அப்ப மொத்த தூரம் என்ன எஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைம் என்ன அதே டைம் டி. அப்ப இந்த வேகம் என்ன போகுது அதே வியா தயங்க போகுது. அப்ப ஆரம்ப அந்த கதியை தயங்க போகுது, சராசரி கதியங்க தானே ஆக்கி போகுது, அந்த கதியை தயக்க போகுது. அப்ப அந்த ஆரம்ப கதி சமனங்கிறது என்ன அது சரியான கூற்று. அப்ப முதலாவது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ மாத்திரம் உண்மையானதுங்கிறது போட்டிக்கு, சியும் உண்மையானது. அப்ப அந்த ஆன்சர் வராது. சி மாத்திரம் உண்மையானது போட்டிக்கு அதுவும் வராது, ஏயும் உண்மையானது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன்றை வாசிக்கல. அஞ்சாவது ஆன்சர் என்னச்சுன்னா ஏ கமா சி ஆகியன உண்மையானவை, பி என்ன உண்மை இல்லை என்னச்சுன்னா எப்பயுமே சூரம் என்ன செய்யும் இடச்சேர்ச்சியோட பெருசாக்கும் அல்லது மேபி சமனாகிய வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் சரிதானே. பொருள் அடுத்து வந்து பார்த்தோம்னா 14ஆம் கேள்வி பார்க்க முடியும். 14ஆம் கேள்வி என்னச்சுன்னா அதுவும் என்னச்சுன்னா ஒரு வகையான கூட்டுக்கேள்வி தான். பொருளொன்றின் இயக்கம் தொடர்பான பின்வரும் கூட்டுக்களை கருதுகிறது. பொருளொன்றின் வேகம் பூஜ்ஜியமாக இருக்கும் போது அதன் ஆறுமூடுகள் பூஜ்ஜியமாகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொருள்ற வேகம் பூஜ்ஜியமா இருந்தா ஆறுமூடுகள் பூஜ்ஜியமாகி மட்டும் சொல்றாங்க. அந்த கூட்டு சரியா நம்ம எப்ப முடிச்சோம் ஒரு சாதாரணமா ஒரு கிராஃப் ஊடாக
சந்தர்ப்பமூடாக நான் என்ன பண்ணிச்சேன் வழங்கப்படுத்த பிரபுலே. இப்ப பாருங்க, ஒரு பொருள் என்ன செய்துச்சுன்னா ஒரு திசையில் இயங்குது வியங்கிற வகத்தோட. சரியே, வியங்கிற வகத்தோட இயங்குற பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கால திசையில என்ன நாங்கள் நினைச்சோம், ஒரு விசையை கொடுத்து என்ன நாங்கள் நினைச்சோம் ஏங்கிற ஆறுமுடுகள் இங்கே விடுவோம். அப்ப என்ன போது நினைச்சோம் இங்கால திசையில் இது அமர் முடிவு கொண்டு என்ன போது நினைச்சேன்னா இங்க என்ன போகுது வேகம் 0 ஆகி இங்கால மாதிரி என்ன போகுது பிள்ளைகள் வேகம் கூடி ஒரு இங்க ஒரு வி அடைஞ்சு அது என்ன பண்ணிச்சுன்னா அதே மாதிரி இதுல வேகம் பண்ணி போகுது. அப்படித்தானே போகும். ஒரே ஆறுமுடுகள் இருந்துச்சுன்னா இதே இங்கே ஒரே ஆறுமுடுகள். அப்ப இங்கால மறை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு இப்ப என்ன போகுது இந்த ஆறுமுடுகள் எப்பயும் இருக்க போகுது வேகம் பூஜ்ஜியமா ஒரு கட்டத்தையும் என்ன செய்ய முடியும் இந்த ஆறுமுடுகள் இருக்க போகுது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு இந்த கிராஃப் பாத்தீங்கன்னு இந்த கிராஃப் எடுத்தீங்கன்னு இங்க என்ன இருந்துச்சுன்னா வேகம் என்ன இது பூஜ்ஜியமாகுது. ஆனா ஆறுமுடுகள்ல சாய்வு இருக்கான கிராஃபுக்கு ஒரு சாய்வு இருக்கிறதால என்ன செய்ய முடியும் வீட்டி கிராஃப் எடுங்க. இதுல கிராஃப் நீங்க நினைக்கிறீங்க படிச்சிருப்பீங்க. இந்த கிராஃப்ல நீங்க பாத்தீங்கன்னு இந்த வீட்டி கிராஃப்ல இந்த ஸ்லோப் இருக்கு இது வேகம் பூஜ்ஜியமான கட்டத்தில். அப்ப என்ன பண்ணுச்சுன்னா வேகம் பூஜ்ஜியமான ஆறுமுடுகள் பூஜ்ஜியமா தான் இருக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. வேகம் பூஜ்ஜியமா இருந்தாலும் ஆறுமுடுகள் நீக்கலாம். அப்ப ஆறுமுடுகள் வேகம் பூஜ்ஜியமா கட்டத்தில் ஆறுமுடுகள் ஒன்றிய பொருள் இயங்கும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொருளின் வேகம் பூஜ்ஜியமாக இருக்கும்போது அதன் ஆறுமுடுகள் பூஜ்ஜியமாக கூட்டு நினைச்சுன்னா பிள்ளை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுடுகள் மாறிலியாக இருக்கும்போது பொருளொன்றின் வேகத்தின் திசையை புறமாற்ற முடியும். கூட்டு என்ன அந்த கூட்டு வந்துக்கிட்டு சரி ஏன் சரி என்று பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு பொருள் இருக்குது சரிதானே. இப்ப இந்த பொருள் இந்த திசையில வேகத்தில் இருக்குது. நான் என்ன நினைச்சேன் பிள்ளைகள் இந்த திசையில் என்ன நினைச்சேன்னா ஆறுமுடுகளை கூட்டி சரி எப்படி ஆறுமுடுகள் மாறிலியா இங்க என்ன நினைச்சுன்னா இந்த பொருளுக்கு ஒரு இது ஒன்று இருக்குது ஆறுமுடுகள் ஒன்று இருக்குதுன்னு இப்ப என்ன வேகம் என்ன பிள்ளைகள் குறைஞ்சி போகுது. இங்க என்ன போகுது வேகம் பூஜ்ஜியமாக போகுது. பூஜ்ஜியமான வேகம் என்ன பிள்ளைகள் இங்கால திசையில என்ன மாறி என்ன அதிகரிக்க பார்க்குமா இல்லையா. இப்ப இங்க இப்படி இந்த வேகம் உண்டு. இப்ப இவருக்கு மாறி வியோட வரும் எனக்கு ஒரே ஆறுமுடுகள் கிட்டத்தட்ட இது ஒரு புவியின் இயக்கம் மாதிரி தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணிச்சுன்னா இங்க என்ன பண்ணிச்சுன்னா வி எதிர்த்து சேர வரும். அப்படி எதிர்த்து சேர வரப்புள்ள பிள்ளை பாத்தீங்கன்னா இப்ப என்ன வேகத்தை புறமாற்றம் இல்லையா. ஒரு ஆறுமுடுகள் ஒரே திசையில இருந்தாலும் என்ன செய்யலாம் நமக்கு வேகத்தை புறமாற்ற முடியும். அப்ப ஆறுமுடுகள் மாறியாக இருக்கின்ற போது வேகத்தின் திசையை மாற்ற முடியும் என்கிற கூட்டனே சரியானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருளொன்றின் ஆறுமுடுகளின் திசையும் வேகத்தின் திசையும் எப்போதும் ஒன்றாக இருக்கும். அதாவது பொருளொன்றின் ஆறுமுடுகளின் திசையும் வேகத்தின் திசையும் எப்போதும் ஒன்றாக இருக்குங்கிறது நேப்படவில்லை. இங்க பாத்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்திலே பாருங்க பொருள் வேகம் என்ன இங்க இருக்குது ஆறுமுடுகள் எல்லாமே இங்கே கொடுத்தீங்க. அப்ப என்ன வேகம் இங்க என்னையும் குறைஞ்சி இந்த வேகத்தை குறைஞ்சி ஆனா என்ன செய்யும் இங்க திசை குறைஞ்சி என்னையும் இங்க 0 பொருள் என்ன பண்ணிச்சுன்னா அதே திசைக்கு வரும். அப்ப என்ன ஆறுமுடுகளும் ஆறுமுடுகள் திசையும் வேகத்தை திசையும் என்ன ஒரே திசையில் நான் இருக்கணும்ங்கிறது நிபந்தனை இல்லை. அப்ப என்ன நம்ம பண்ணிச்சுன்னா ஆறுமுடுகள் வேற திசையில் இருக்கலாம் இது வேகம் என்ன வேற திசையில் இருக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் என்ன பிள்ளையானது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கூட்டு தான் சரி என்ன பிள்ளை பிங்கிற கூட்டு மட்டும் தான் சரி. அது ஆறுமுடுகள் மாறிலியாக இருக்கும்போது பொருளொன்றின் வேகத்தின் திசையை புறமாற்ற முடியும்ங்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை இப்ப வந்து பார்ப்போம்னா 18ஆம் கேள்வி. இப்போ 18ஆம் கேள்வியை பாத்தீங்கன்னா எதிரி விமானம் ஒன்று 2 கிலோமீட்டர் உயரத்தில் கிடையாக 300 ms-1 வேகத்தில் பறந்து கொண்டிருக்கின்றது. எதிரி விமானம் ஒன்று என்ன செய்ய தரன் எடுத்த முடிச்சுன்னா 2 கிலோமீட்டர் உயரத்துல 2 கிலோமீட்டர் உயரத்தில் என்ன இருந்துச்சுன்னா 300 ms-1 வேகத்தை என்ன முடிச்சு அப்படியே பறக்குது. அப்படி பறந்துகிட்டு இருக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதனை அவதானித்த போர் வீரன் ஒருவன் தனக்கு செங்குத்தாக தலைக்கு மேலே செல்லும் போது அப்ப என்ன டிரெக்டா அவனுக்கு இருக்கான் இவருக்கு இருக்கக்குள்ள என்ன செய்யறான்னுச்சுன்னா செல்லும்போது விமானம் எதிர்ப்பு பீரங்கியினால் 600 ms-1 வேகத்துடன் ஒரு குண்டை ஏவுகின்றான். 600 ms-1 வேகத்துடன் இதுக்கு சுடுறான். அப்ப சுட்டா என்ன செய்யும் பிள்ளைகள் இது இப்படி போக போகுது. அப்ப இது போக போகுது இப்படி படணும் படுது அனுப்பிச்சாங்க பாருங்க. குண்டு விமானத்தை தாக்குவதற்கு நிலைக்குத்துடன் சுடப்பட வேண்டிய போகணும். அப்ப என்ன இப்படி சுடுறது வந்து பாத்தீங்கன்னா இப்படி சுடுறது வந்துக்கிட்டு இந்த விமானத்தை என்ன மனுஷன் எப்படி தாக்கணும் வந்துச்சுன்னா ஒரு தாக்குதல் இந்த குண்டால ஏற்படணும் வந்துச்சுன்னா இதுல கோணம் என்ன ஆயிக்க மட்டும் இருக்காங்க நிலைக்குத்து நமக்கு இந்த கோணம் என்ன ஆயிக்க மட்டும் இருக்காங்க. வேற என்ன நினைச்சு பிள்ளைகள் கேள்வி இங்க பாருங்க நிறைய விதத்துல செய்யலாம். நிறைய விதத்தை செய்ய போக என்ன செய்ய முடியும் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. ஆனா இதுக்கு நமக்கு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தெரியணும் பிள்ளை. இப்ப இது வந்துகிட்டு 300 ms-1 போனா கிடைவேகம் நிலைக்குத்த விடுங்களே கிடையாவும் என்ன செய்யணும் இந்த குண்டும் என்ன செய்யணும் ஒரே புள்ளியில இருந்து போறதால இதுவும் என்ன செய்யணும் இந்த குண்டு 300 கிடை தூரம் 300 ms-1 300 மீட்டர் அதாவது
கிடைத்தூரம் அதே இவர் போன அதே இது எஸ் தூரம் போதுமே அதே எஸ் தூரத்தை இவரும் போய்க்கணுமா இல்லையா? அதே எஸ் தூரத்தை போனது தான் என்ன செய்யும் பிள்ளை இந்த இதை விமானத்தை இந்த கொண்டு வந்துட்டு என்ன செய்யும் அடிக்கும். அப்படி அந்த விமானத்தை அந்த கொண்டு வந்துகிட்டு அடிக்கும் சின்ன பிள்ளைகள் இந்த வேகம் என்ன சின்ன பிள்ளைகள் இந்த வேகமும் இந்த முன்னூறு வேகத்துக்கு என்ன சமநாயகம் பண்ண பார்த்தோம்னுச்சுன்னா 600 cos 30. அதே மாதிரி நம்ம நிலைக்கு பயண போது 600 sin 30 sin 600 sin இந்த தீட்டா எடுத்து முடிச்சுன்னா cos தீட்டா அதே மாதிரி என்ன sin தீட்டா. அப்போ என்ன இந்த கிடைவகம் என்ன பிள்ளை இந்த முன்னூறுக்கு சமநாயகமா இல்லையா? அப்படி சமநாயகத்தை என்ன செய்யும் பிள்ளைகள் இந்த குண்டு போய் தாக்குறதுக்கான வாய்ப்பு கொண்டு அப்போ பார்த்து முடிச்சுன்னா பிள்ளைகள் 600 cos தீட்டா சமன் 300. அப்போ என்ன cos தீட்டா சமன் என்ன பிள்ளைகள் ஹாஃப் கொண்டு வரும். தீட்டா சமன் என்ன பிள்ளைகள் அப்போ தீட்டா சமன் என்ன 60 பாகை. சரி, 60 பாகை ஆன்சர் என்ன 60 பாகை வந்துக்கிட்டு 3வது ஆன்சர் பிள்ளைகள். சரியே, அதே மாதிரி பிள்ளைகள் 19வது கேள்வியை பாருங்க. ஏ உயரமுள்ள சுவரின் முனையிலிருந்து பி ஆழமான திரட்டுக்குள் ஒரு பொருள் நிலைக்குத்தாகக்குள் நோக்கி எறியப்படுகின்றது. எப்படி எறியப்படுகின்றது? இப்பொருள் இயக்கத்துக்கான வேக நிலவரிப்பினை சரியாக காட்டுது. சரியே, இப்ப என்ன நாங்கள் நினைச்சேன்னா இப்படி ஒரு சுவர் இருக்குதியே அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு கிணறு இருக்குது நினைச்சேன்னா பி எங்கிற அமைக்கிறது. அப்படி ஒன்று இருந்தா என்ன செய்யறான்னு ஒரு ஆள் வந்து என்ன செய்யறான்னு இங்கே இருந்து கல்ல எறிகிறார். சுயாதீனமா போடல போடுறாருன்னு இவர் உலகம் என்னச்சுன்னா எறிகிறார் என்னச்சுன்னா குறித்த வேகத்துல என்ன செய்யறாருன்னு அவர் எறிவாரு. அவர் வேகத்துல எறிஞ்சார் என்ன அர்த்தம் பண்ணிச்சுன்னா கிராஃப் என்ன மாட்டேன்னுச்சுன்னா 0ல இருந்து என்ன மாட்டு ஸ்டார்ட் பண்ண மாட்டு. அப்ப என்ன நாம் முதலாவது கிராஃப் என்ன மாட்டுதுன்னு வர மாட்டுது, 3வது கிராஃப் என்ன மாட்டுது வர மாட்டுது. சரிதானே? இப்ப பார்ப்போம் பிள்ளைகள். இப்ப என்ன இப்போ இது வந்துட்டு இப்போ டிரெக்டா இங்க வந்து விழ போகுது. விழுந்தா பாருங்க இந்த வேகம் என்ன இப்ப இது குறித்த வேகத்தோட இந்த வேகம் என்ன பண்ணிச்சுன்னா எப்பயுமே நீ கூட்டித்தான் போகும். வேகத்துல குறைஞ்சா தான் என்ன பண்ணிச்சுன்னா வேகத்தை திசை மாறும். ஒரு இப்போ குறித்த வேகத்தோட அறியக்குள்ள இந்த வேகத்தை என்ன பண்ணிச்சுன்னா இங்கே ஜி இருக்கு முடிச்சுன்னா இங்கே ஒரு ஜி இருக்கு முடிச்சு இங்கே ஒரு 6 மூடுகள் இருக்கு முடிச்சுன்னா என்ன செய்யும் போது இந்த வேகம் குறைஞ்சு போய் இங்க என்ன செய்யும் திசை மாறி 6 மூடுகள் திசை மாறதுக்கான வாய்ப்பு, அதாவது வேகத்தை திசை மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே நினைச்சுன்னா ஜி என்ன செய்யும் எப்போதுமே கீழ் நோக்கி தைக்க முடியுது. அப்போ ஜி எப்பயுமே கீழ் நோக்கி இருந்தா என்ன செய்ய மாட்டேன்னுச்சுன்னா கிராஃப்ட வேகம் என்ன மாட்டேன்னுச்சுன்னா திசை மாற மாட்டேன். எப்பயுமே என்ன பண்ணுது வேகம் கூட்டிகிட்டே போகும். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னு பிள்ளைகள் 2வது கிராஃப் என்ன இருந்துச்சுன்னா திசை மாறுது வேகத்தில் இருந்துச்சுன்னா கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னு மேலுக்கு இந்த பிளஸ்ல இருக்கிற வேகம் வந்து மைனஸுக்கு போகுது. அப்போ அது வர மாட்டுது. 5வது கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னு வர மாட்டுது. ஏன்னுச்சுன்னா மைனஸ்ல இருக்கிற வேகம் என்ன இருந்துச்சுன்னா பிளஸ் ஆகுது. சரி, அப்போ நம்ம இது என்ன முடிவுக்கு வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு என்ன நடக்குது டிரெக்டாக நமக்கு வர போகுது நினைச்சுன்னா 4வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு அப்படி அது சரியாக சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் சரி. ஏன்னுச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போகுது. அப்போ என்னச்சுன்னா இந்த கிராஃபை எப்படி எடுத்துக்காங்கன்னு கீழ் நோக்கி என்ன செஞ்சுக்காங்க ஜிஏ பிளஸ் எடுத்து நினைச்சிக்காங்க. ஜிஏ பிளஸ் கீழ் நோக்கி எடுத்து பிளஸ் எடுத்து நினைச்சிக்காங்க. இந்த கிராஃப் பிடிக்காங்க. அப்போ நினைச்சுன்னா இங்கே ஏ இங்கே என்ன பி அப்போ இந்த 4வது நினைச்சுன்னா அப்படி ஆன்சர். சரியே, சரி. அடுத்த வந்து பார்த்தோம்னுச்சுன்னா எச் உயரமுடைய கோபுரம் ஒன்றின் உச்சியிலிருந்து பொருள் ஒன்று போடப்படுகிறது. என்ன பிள்ளைகள் எச் உயரமுடைய ஒரு கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்தில் என்ன செய்யறாங்கன்னு ஒரு பொருள் ஓய்விலிருந்து ஒரு பொருள் போடப்படுகின்றது. இப்போ போடப்படுகின்ற சேத்திரத்தை நினைக்கிறாங்க நம்ம ஆரம்ப வேகம் 0 கேள்வி. சரியே, என்ன எச்சங்கிற ஒரு கோபுரம் இருக்குது. சரி, அந்த எச்சங்கிற கோபுரத்தில் உச்சியில் ஒரு பொருள் என்ன போடப்படுதுங்கிறதுல நினைச்சுன்னா ஜூசாம என்ன எடுக்கலாம் 0 எடுக்கலாம். சரியே, இது நிலத்தை அடைய எடுக்கும் நேரம் இந்த எச்சுக்கு வந்து அடையிறதுக்கு எடுக்கிற டைம் நினைச்சுன்னா அப்படி டி. சரியே, T/2 நேரத்தில் நிலத்தில் இருந்து அதன் உயரம் யாது? இந்த T/2ல நிலத்திலிருந்து எவ்வளோ உயரத்தை வைக்கும் கேட்காங்க. என்ன கேட்காங்க இந்த H1 கேட்காங்க. சரியே, T/2 டைம்ல சரியே எவ்வளோ உயரத்தை வைக்கும் கேட்காங்க. அப்போ நமக்கு தெரிய மாட்டேச்சுன்னா இவர் இயந்திர சூரம் எவ்வளோ வைக்க போகுதுன்னு X - H1 வைக்க போகுது. சரியானே? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிச்சுன்னா A B தென் C முதலாவது இயக்கத்துக்கு நம்ம முதலாவது A to B இயக்கத்துக்கு என்ன பண்ணிச்சுன்னா சாம்பாடு கொடுவோம். A to B குள்ள என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே S = UT + ½ AT வர்க்கத்தை என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே போடுவோம்.
எஸ்எம் யூடி ப்ளஸ் ஹாஃப் எயிட்டி வர்க்கத்தை போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே நினச்சுன்னா ஹெச் வர போகுது. அதே மாதிரி என்ன ஹாஃப் நினச்சுன்னா ஆரம்பம் பூஜ்ஜியம்ங்கிறதால இது போக போகுது. அப்போ என்ன ஹாஃப் ஜி டி வர்க்கம் வர போகுது. அதே மாதிரி இப்போ என்ன இப்போ நினச்சினா அப்படியே ஏ டு சிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏ டு சிக்கு என்ன நோக்கி எஸ்எம் யூடி ப்ளஸ் ஹாஃப் எயிட்டி வர்க்கம். சரியா இங்கே என்ன பார்த்தீங்கன்னு ஹெச் மைனஸ் h1 சமன் என்ன half g t by 2 என்ன முழுவதும் வர்க்கம். பார்த்தீங்கன்னா என்ன h minus h1 சமன் half g t வர்க்கத்தின் என்ன 4. சரி அப்போ இப்போ என்ன முடிச்சா இதை முதலாம் சாம்பாடு நடுங்க. அதே மாதிரி தான் நீங்க இரண்டாம் சாம்பாடு நடுங்க. இப்போ என்ன நமக்கு தெரியாக்கணையம் வாங்கிக்கிறவன் என்ன t நம்ம என்ன டீயை போக அடியில் என்ன செய்ய முடியுதுன்னா h1 காணும். அப்போ என்ன முடிச்சுன்னா முதலாம் சாம்பாடு இரண்டாம் சாம்பாடு மினியும் பிரிச்சு விட்டுருவோம். பிரிச்சு விட்டு அனுப்பி சொல்லி பாருங்க h over h minus h1 சமன் இப்போ என்ன போகுது இங்கே ஹாஃப் இருக்குது. இங்கே பாருங்க இந்த ஹாஃப் ஜிடி வர்க்கம் இந்த ஹாஃப் ஜிடி வர்க்கம் என்ன போக போகுது பிள்ளைகள். அப்போ என்ன இந்த டி வர்க்கம் இந்த டி வர்க்கம் போக போகுது பிள்ளைகள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இன்குள் 4. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா h over h minus h1 சமன் 4. சரியா h சமன் h 4 h minus 4 h1. சரி என்ன செஞ்சீங்க அவனோட பிள்ளைகள் இப்போ பாருங்க சில குழம்பெல்லாம் h சமன் 4 h minus h1 h சமன் 4 h minus 4 h1. சரி இது இங்கே எடுத்து இங்கே எடுக்கும் 4 h1 சமன் 3 h h1 சமன் என்ன 3 h இன்குள் 4. சரியா பிள்ளைகள் இதான் என்ன இடத்துல இந்த இருக்கிற உயரம். அப்போ என்ன இது 3 h இன்குள் 4. சரியா பிள்ளைகள் சரி அடுத்த பார்ப்போம் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா ஓய்விலிருந்து சுவாதீனமாக விழும் பொருள் ஒன்றின் 2வது செகண்ட் அதே மாதிரி 3வது செகண்டில் விழும் தூரங்களின் விகிதம். சரியானே ஓய்வில் இருந்த பொருள் என்ன விழுகுது. சரி ஓய்வில் இருந்த பொருள் விழுந்தா என்ன பிள்ளைகள் ஓய்வில் இருந்த ஒரு பொருள் விழுகுதுன்னு சொன்னா நமக்கு தெரியும் என்னாம் செகண்ட்ல போடுறதுக்கான சமமான மாட்டீங்கன்னு எஸ் சமன் எஸ்என் சமன் யூ பிளஸ் ஹாஃப் ஏ 2n minus 1. சரியான பிள்ளை இதானே சமன்பாடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2வதுக்கு போடுவோம் என்ன எஸ் இப்போ ஓய்விலிருந்து போடப்படும் ஓய்விலிருந்து போடப்பட்டால் இது என்ன போகுதுன்னு 0 ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எத்தனாவது 2வது செகண்ட் தானே 2வது செகண்ட் எடுத்துக்கிச்சுன்னா ஹாஃப் இது புவியீர்ப்பிங்கள் விடுறதால ஜி இது என்ன போய் 2 4 minus 1. அதே மாதிரி என்ன பிள்ளைகள் பாருங்க எஸ் 3வது செகண்ட் ஹாஃப் இது 0 அதுக்கும் ஜி இதென்ன போகுது 3 6 minus 1. சரியா பிள்ளைகள் இன்னும் நமக்கு அன்றைக்கி 2க்கு மறுபடியும் நாங்கள் கட்டியாங்க. இப்போ பிரிச்சுடுவோம் பாருங்க s2 இன்குள் s3 சமன் என்ன இது 2 தான் பெற போகுது. அப்போ என்ன 3 இன்குள் 5 s2க்கு s3 சமன் என்ன 3க்கு 5. சரி என்ன பிள்ளைகள் சரி அதே மாதிரி பார்ப்போம் பிள்ளைகள் 22 இப்போ பார்த்தேன் நம்ம என்ன பிள்ளைகள் 21 இப்போ பார்த்தேன் நாம. அதே மாதிரி அடுத்ததாக பார்க்க போகிறோம் என்ன சின்ன பிள்ளைகள் 22 எழுதாதாக்கள் நீங்கள் இருந்துச்சுன்னா வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு எழுதக்குள்ள எழுதி கொள்ளுங்க. இப்போ நம்ம என்ன டிரெக்டாக 22வது கேள்விக்கு நம்ம பிள்ளைகள் போவோம். 22வது கேள்வியை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 45 மீட்டர் உயரத்திலிருந்து பொருள் ஒன்று ஓய்விலிருந்து போடப்படுகிறது. என்னச்சுன்னா 45 மீட்டர் உயரம் எடுத்தீங்கன்னு பிள்ளைகள் 45 மீட்டர் உயரம். சரியா 45 மீட்டர் உயரத்திலிருந்து பொருள் ஒன்று ஓய்விலிருந்து விடப்படுகின்றது. பொருள் ஒன்று என்னச்சுன்னா யூ சமன் 0ல் என்ன விடுறாங்க விட்டா அப்பொருள் தனது இறுதி செகண்டில் இயங்கி சூழம். இது என்னச்சுன்னா என்ன செகண்ட்ல இந்த எண்ணாம் ஒரு செகண்ட்ல கடைசி ஒரு செகண்ட்ல இயங்கி சூழம். அப்போ நம்ம என்ன பண்ணிச்சு நமக்கு சமன்பாட்டின் பார்த்தீங்கன்னா சமன்பாடு என்ன எஸ் என் சமன் யூ பிளஸ் ஹாஃப் ஏ 2n minus 1. இங்கே என்ன பண்ணிச்சுன்னா அப்படி இந்த என்ன நம்ம இன்னும் காணணும். அப்போ என்ன காண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படியே இங்கிருந்து ஏ பி எடுத்துக்கிச்சுன்னா அக்குள் நோக்கி என்ன பண்ணிச்சுன்னா ஏ டு பிக்கு என்ன போடலாம் இடப்பெயர்ச்சி தெரியும் ஆரம்பம் தெரியும் டைம் அப்போ என்ன 7 யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி வர்க்கத்தை போடுவோம். தென் இது 45 மீட்டர் சமன் என்ன ஆரம்பம் பூச்சி மர தர 10 தர டி வர்க்கம் என்ன 45 சமன் என்ன 5 டி வர்க்கம் டி வர்க்கம் சமன் என்ன 9 டி சமன் என்ன பிள்ளை 3. சரியா 3 செகண்ட் இது என்ன மொத்தமாக ஓடுறதுக்கு 3 செகண்ட் இருக்குமா 3வது செகண்ட் அப்படின்னு 5 சாம்பாடை போடணும். s3 சமன் என்ன ஹாஃப் தர 10 தர 3 2 6 minus 1 5 தர 5 அப்போ என்ன
25 மீட்டர் பிள்ளைகள். சரிதானே? சரி, நான் சின்ன சின்ன கேள்வி பிள்ளைகள் நான் எல்லாத்தையும் செஞ்சு ஆட்டணும், சீரிஸ் மாதிரி போடணுங்கிறதுக்காண்டி தான் நான் சின்ன இதில் செஞ்சு ஆட்டுறேன் பிள்ளைகள். சரியே, அடுத்து வந்து பார்ப்போம் பிள்ளைகள் 23வது கேள்வியை பாருங்க. 23வது இயக்கவியல் கேள்வியை பார்த்தீங்கன்னு ஜெக்மாஸ் புக்கில் 50 ms - 1 வேகத்துடன் நிலைக்குத்தாக ஒரு துணிக்கு எறியப்படுகின்றது. என்ன இப்போ 50 ms - 1 வேகத்துடன் நிலைக்குத்தாக ஒரு பொருள் அப்போ எறியப்படுகிறது. எறியப்பட்டா ஒரு துணிக்கு எறியப்படுகிறது. அத்துணிக்கானது 6வது செகண்ட். 6வது செகண்ட்ல இது போகும் என்று கேட்காங்க. 6வது செகண்ட். அப்போ நமக்கு தெரியும் SN சமம் என்ன U + ½ G ½ A 2n - 1. சரியே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ நமக்கு இதில் போடக்கூடிய முடிச்சா திசைக்காடு முக்கியம், சிஏ டைம் பார்க்கணும். சரி, இப்போ பாருங்க மேல் நோக்கி என்ன பண்ணிச்சுன்னா S என்ன பண்ணணும் 6வது செகண்ட் S6 சமம் ஆரம்ப வேகம் என்ன மேல் நோக்கி தங்கிக்கிறதால என்ன ப்ளஸ் 50 ஜிங்கிறது என்ன மைனஸ் இந்த கீழ் கீழ் நோக்கி அப்போ என்ன -12 தர 10 தர இது என்ன 6 என்ன 12 - 1 S6 சமன் 50 - 5 தர 11 50 - 55 சரியே -5 மீட்டர். -5 மீட்டர் உங்களுக்குள்ள என்ன பண்ணிச்சு 6வது செகண்ட்ல கீழ் நோக்கி 5 மீட்டர் இயங்கும். அதை விட தெரிஞ்சு மேல் நோக்கி மேலுக்கு போய் பூச்சியம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சுன்னா செகண்ட் என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே 5 மீட்டர் ஒன்று இயங்கும். இந்த பொருள் அதாவது கீழ் நோக்கி இயக்கத்தில் என்ன பண்ணிச்சுன்னா 5 மீட்டர் இயங்கும் 6வது செகண்ட். சரியானே? சரி, அடுத்த பாப்பம் பிள்ளைகள் 23வது பார்த்தோம். இப்போ 24வது பாப்பம் பிள்ளைகள் ஒரு பொருள் ஒன்று நிலைக்குத்தாக மேல் நோக்கி 100 ms - 1 வேகத்துடன் அறியப்படுகின்றது. 10வது செகண்டில் அது சென்றது வரும். அதாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒரு பொருள் என்ன இருந்துச்சுன்னா மேல் நோக்கி 100 ms - 1 வேகத்தில் நீர் அங்குறாங்க. மேல் நோக்கி நீராங்க 100 ms - 1 தெரியும். போய் இப்படி வந்து இப்படியே போகும். ஏதோ ஒரு டைம் 10வது செகண்ட்ல நீ உங்களுக்கு சிரிக்காங்க 10வது செகண்ட். சரியானே? இப்போ நமக்கு தெரியும் என்ன SN சமன் U + ½ A × 2n - 1. சரியான? இதாவது என்னாவது செகண்ட் 10வது நடக்கிறது. அப்போ வந்து பார்த்து முடிச்சுன்னா அப்படி இதில் என்ன திசை முக்கியம் மேல் நோக்கி யூஸ் பண்ணுவோம். மேல் நோக்கிங்கிறது என்ன 10 S10 சமன் மேல் நோக்கி என்ன 100 இது என்ன 6 மீட்டர் நோக்கி தர ½ தர 10 தர இது என்ன 10 இருந்துச்சுன்னா 20 - 1. சரி, இவ்வளோ இது 2ங்கிறதுல 10 வரைக்கும் போடுறேன். 2 சமன் 100 - 5 தர 19 100 - 95. அப்போ என்ன மைனஸ் இது +5 மீட்டர். சரியான பிள்ளைகள்? இதுக்கும் என்ன பிள்ளைகள் 5 மீட்டர் ஆன்சர். எல்லாத்துக்கும் 5வது ஆன்சர். சரியானே? சரி பிள்ளை, இப்போ நாம் என்ன பண்ணிச்சுன்னா பிள்ளைகள் 25வது லாஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பிள்ளைகள். இதுவும் என்ன லேசான கொஸ்டின் தான். இப்போ என்ன பண்ணிச்சுன்னா பிள்ளைகள் இப்போ என்ன நாங்கன்னுச்சுன்னா ஒரு 60 ms - 1 என்ன நாங்கன்னுச்சுன்னா ஒரு பந்து மேல் நோக்கி நாங்கள் அதான் சொல்லி பாருங்க பொருள் ஒன்று நிலத்தில் நிலைக்குத்தாக மேல் நோக்கி 60 ms - 1 அறியப்படுகின்றது. வழித்தடை புறக்கணிப்பி தலையடை எடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணிச்சுன்னா இது இப்படி போய் நீ கீழே திரும்ப வரும். அப்போ இவ்வளோ கீழே திரும்ப அப்படின்னு அதே 60 ms - 1 வந்து நீ நிறுத்தி செய்திக்க போகுது. இப்போ நாம் என்ன பண்ணிச்சுன்னா அப்படி மேல் நோக்கி என்ன V சமன் யூஸாக யூஸ் பண்ண முடிச்சுன்னா அப்படி இது என்ன இறுதி வேகம். அப்போ என்ன இறுதி வேகம்ங்கிறது நிறுத்தி செய்திக்க அப்போ என்ன -60 சமன் என்ன ஆரம்ப வேகம் என்ன இதுக்குள்ளே மேல் நோக்கி இருக்குது. அப்போ நீயும் அது +60 இது என்ன ஜிங்கிறது என்ன பிள்ளைகள் 10ங்கிறது என்ன கீழ் நோக்கி இருக்க போகுது. நம்ம என்ன சாப்பாட்டை மேல் நோக்கி யூஸ் பண்ணோம். அப்போ என்ன -10t. சரியே, இது அங்கே எடுத்து இங்கே எடுத்துக்கிச்சுன்னா 10t சமன் இருந்துச்சுன்னா 120t 120 சரி 120 இல்லை 120. சரியானே? அப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 12 செகண்ட். சரி அப்படியே சரி சரி பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணிச்சுன்னா இப்போ என்ன பண்ணிச்சுன்னா இன்றைக்கு 10 MCQs என்ன பண்ணிச்சுன்னா பார்த்துருக்கிறோம் இந்த வீடியோவில். என்ன பண்ணிச்சுன்னா அடுத்த வீடியோவில் இன்ஷால்லா அடுத்த ஒரு 10 MCQ அல்லது 15 MCQ என்ன பண்ணிச்சுன்னா பார்த்து இயக்கத்தியலை முடிச்சுட்டு அப்படி தொடர்ந்து எனக்கு டைம் ஃப்ரீலாம் போன தர இந்த கேள்வி செய்ய முடியாமல் போனப்படி நான் என்ன நினச்சேன்னா அடுத்த மாதம் ஃப்ரீ கிடைக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா தொடர்ந்து ஒரு சீரிஸ் மாதிரி மெக்கானிக்ஸை ஃபுல்லாக போட்டுவிட்டு மிச்சங்களையும் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா சரி பிள்ளைகள். இப்போ இந்த வீடியோ இன்னும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேள்வியில் கிளியர் ஆகிக்கொள்ளு. நன்றி, வணக்கம் பிள்ளைகள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.